ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா ராகி மாவு வச்சு ஒரு புட்டு பண்ண போகிறேன் நண்பா. ஸோ சூப்பராகும். அதில் தேங்காய்லாம் போட்டு ஒரு சூப்பராகும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுறேன் நண்பா. ஸோ இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கண்டினியூ பாருங்கள் அந்த வீடியோ. அதே மாதிரி இந்த புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏதாவது அடுத்த புதுசான வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இது வந்து நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். இது வந்து இப்போ இட்லி சட்டி இல்லை, இட்லி தட்டு மட்டும் தான் இருக்குது. ஓகே நண்பா. ஸோ இது பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன். கீழே கிளாஸு கரெக்டாக வச்சிங்க, கீழே உழுவாத மாதிரி இதை வச்சு அப்படியே முடியலாம். தான் இப்போ தண்ணி சூடாகட்டும். ஸோ அதை வச்சுட்ருக்கேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ இது ஒரு பாருங்கள் பவுடர் மாதிரி போடுறேன். சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. ஸோ பாருங்கள் இதுக்கு தேவையில்லை ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன். இப்போ லைட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நானும் உப்பு ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிணையணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினா லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ உப்பு தேவைப்பட்டு உப்பு போட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நண்பா. வருங்க உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்டாச்சு. இது அப்படியே கைப்பட்டு மிக்ஸ் பண்ணணும் தான். இப்போ புட்டுக்கு எப்படி இது பண்ணுவோம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராகும். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஜில் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. கொலக்கட்டைக்கு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி அந்த லெவலில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பாருங்கள். பாருங்க கொலக்கட்டை மாதிரி தண்ணி நல்லா குடிக்குது. அவ்வளோதான், போதும். இந்த லெவலில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப இதாகிடும் அப்புறம். ஸோ சூப்பராக பாருங்கள். ஸோ நீங்கள் உருண்டையாக கொழுக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே உடச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்களா, ராகி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம்ல, அதான் அது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க ஒரு உருண்டையாக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்னும் கண்டினியூ அங்கே போங்கணும். இது வேவருக்கு ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நண்பா. ஸோ நண்பா பாருங்கள், இதுக்கு மேலே நான் துணியும் போட்டிருக்கேன். இட்லி பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் அந்த மெத்தடு. இது மாதிரி பிடிச்சி போடுங்க. இல்லாட்டி அப்படியே போடணுன்னாலும் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் இப்படி பிடிச்சி போடுறேன். ஸோ பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் வேகாது. கொஞ்சம் சின்னதாகவே போட்டுங்க, ஈஸியாக வந்துடும் சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி போட்டுங்க பாருங்கள். இதுதான் மெத்தடு. பாருங்கள் மாவு இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஒரு சேஞ்சஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சார். அதனால தான் சாப்பிட்றது. பாருங்கள் ஆவி பரப்புன்னு பறந்துட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. ஸோ இதுதான் மெத்தடு. இவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், உருண்டை பிடிச்சாச்சு. என்ன முடிவை போட்டு முடியலாம் தான். ஸோ அவ்வளோதான். இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுன்னா வெந்துடும். சூப்பராக சாப்பிட்ருக்கும். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். 15-20 மினிட்ஸ் இனஃப். சூப்பராக குக் ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஒரு நண்பா ரெடி ஆகிடுச்சு போக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள். இதுதான் ரெடி ஆகிடுச்சு நண்பா. ஸோ இதை அப்படியே சாப்பிட்டுக்கணும் தான் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ கண்டினியூ பாருங்கள் நண்பா. நான் டாப்ஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுகிறேன். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பாருங்கள் நண்பா, அருமையாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இது போட்டு நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி இதை உடச்சிடலாம். கொஞ்சம் ஆறணும், ரொம்ப சூடாக இருக்குது.
இதுதான் மெத்தட் பாருங்கள். இதில் போட்டேன். ஸோ இதை அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். நம்ம சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. அது நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் தேங்காய் இருக்குது. தேங்காய் நான் ஊர்லேருந்து வரும்போது தேங்காய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது பிரிஞ்சிடலாம். இதையும் தேங்காய் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான். இப்படி நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் பவுட்ரு மாதிரி அதே மாதிரி போடலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணணுன்னு நீங்கள் இப்போ ஸோ அது மாதிரி இது மாதிரி எதுக்கு போட்டோன்னா கொஞ்சம் இடம் பற்றும், அதனால் அது மாதிரி போட்டேன். இல்லாட்டினா ரெண்டு தடவை போடுற மாதிரி ஆயிரும். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அது மாதிரி இந்த பவுட்ரு மாதிரியே நீங்கள் இந்த தட்டில் வச்சுக்கலாம். டீ தட்டுக்கு மேலே இது மாதிரி பண்ணணும் தேவையில்லை உங்களுக்கு. டுவெண்ட்டி 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ½ அன் ஹவர் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஜாஸ்தி வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டால் தான் அந்த ருசி. நீங்கள் தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாம், இல்லாட்டி கிரேவி மாதிரி இருந்தாலும் அதை வச்சும் சாப்பிட்லாம். ஸோ நான் சர்க்கரை போட்டு சாப்பிட்றேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அளவுக்கு போட்டுங்க. ஜாஸ்தி போட இல்லை, கம்மியாக போட்டேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுமா ஜாஸ்தியாக போட்டுங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். வெறும் சிம்பிள் தான். இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறது தான் கொஞ்சம் டைம், ஒரு ½ அன் ஹவர் டைம் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை மேட்ரு. நண்பா இதுதான். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. ஸோ இதுதான் ராகி கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டையை அதே மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் புட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்றேன் உடைச்சி. நண்பா சார் பாருங்கள். நண்பா செம்ம சூப்பராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்குது. தேங்காய் மாவு நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது மெத்தட் அந்த இட்லி சட்லியில் வச்சு இதை செய்யணும். நான் 5 வேணும் அது மாதிரி வச்சு நீங்கள் செய்யலாம். தண்ணி கீழே வச்சுட்டு சூடு பண்ணி அது வேணும்பா. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. புதுசாக நான் வீடியோ இது போடும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே டேக் கேர், பாய்.